வருஷத்துக்கு பட்ஜெட். தமிழ்நாடு ஆண்டு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 4.5 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடி, 4.5 லட்சம் இல்ல, 4.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுடைய அரசின் ஆண்டு பட்ஜெட். அந்த பட்ஜெட்ல 10% எவ்வளோ? 46,000 கோடி. அதுல 1% எவ்வளோ? 4,600 கோடி. அதுல 0.1% 460 கோடி. அந்த 0.1% இந்த மாவட்டத்துக்கு கொடுத்திருந்தீங்கன்னா ஒரு டிஎம்சி தண்ணியை சரபங்கா நதி மூலம் சேமித்து வைத்து இந்த காவிரி குடிநீர் திட்டம், மேட்டூர் உபரிநீர் திட்டம், எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி இருக்கலாம். இத 0.1% தமிழ்நாடுடைய ஆண்டு நிதிநிலை அறிக்கையில செலவு செய்யக்கூடிய 4.5 லட்சம் கோடி ரூபாயில் 0.1% 0.1% வந்து 450 கோடி 460 கோடி ரூபாயை இந்த மாவட்டத்திற்கு, இந்த உபரிநீர் திட்டத்திற்கு இங்க செலவு செய்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மக்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைச்சிருக்குமே. அது கூட மனசு வரலையா உங்களுக்கு? எதுக்கு செலவு செய்றீங்க? எதுக்கு செலவு செய்கிறீர்கள் இந்த காசை? அதுவும் கடன் வாங்கி எதுக்கு செலவு செய்றீங்க? மாசம் 1000 ரூபாய். அந்த படத்துல வருமே 1000, 2000, 3000. அத மாதிரி உங்க எலெக்ஷன் வரும்போது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுவும் எப்ப? எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னாடி. எந்த எலெக்ஷன்? பார்லிமெண்ட் எலெக்ஷன், பாராளுமன்ற தேர்தல் 2024 நடக்குது. ஒரு 6 மாசம் முன்னாடி தான் செப்டம்பர் மாசம் அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் அறிவிப்பு வெளியாகி ஒரு 1,10,000 குடும்பங்களுக்கு கொடுக்குறாங்க. 1 கோடியே ஒரு 10,000 குடும்பங்களுக்கு இந்த 1000 ரூபாய் போகுது. மிச்சம் 1 கோடியே 10,000-30,000 குடும்பங்களுக்கு கொடுக்கல. எல்லா குடும்பங்களுக்கும் வரல. பாதி குடும்பங்களுக்கு கொடுக்கறாங்க, பாதி குடும்பங்களுக்கு கொடுக்கல. என்ன சொல்லுவாங்க? யார் கொடுத்தாங்கன்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு அது வந்து அவங்களுக்கே வெளிச்சம். எந்தெந்த குடும்பத்துக்கு காசு போடுறாங்க. 1000 ரூபாய் அப்ப கொடுத்தாங்களா? இது வரைக்கும் எத்தனை பொங்கல் வந்துச்சு? அவர்கள் ஆட்சிக்கு வந்து 5 முறை பொங்கல் வந்து விட்டது. எப்பெல்லாம் உங்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கப்பட்டது என்றால் தேர்தல் சமயங்களில் மட்டும்தான். இப்ப வந்த பொங்கலுக்கு சிறப்பு பரிசு வந்ததா? 3000 ரூபாய் வந்ததா? வந்துச்சு. எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இலவச கரும்பு எல்லாமே கொடுத்தாங்களா? 3000 ரூபாய். அந்த 3000 ரூபாய் காசு இப்ப எங்க இருக்கு? உங்ககிட்ட இருக்கிறதா? இருக்காமா? 3000 ரூபாய் காசு இல்ல. எங்க போச்சு சொல்லுங்க. மறுபடியும் ஒயின் ஷாப்புக்கு போயிடுச்சு. அது கொடுக்கவே இல்லை. கொடுத்தாலும் ஒயின் ஷாப் தான். இப்ப நேற்று 2 நாட்களுக்கு முன்னால் 5000 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். எதுக்கு? சிறப்பா, ஐயோ அடுத்த மாசம் உங்களுக்கு கொடுக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு 5000 ரூபாய். எதுக்கு? தேர்தலுக்கு முன்னாடி. எத்தனை கோடை காலங்கள் வந்து போய்விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்து 5 கோடை காலங்கள் வந்து விட்டது. அப்பெல்லாம் நம்ம வெயில்ல அவஸ்தப்பட்டமே, அப்பெல்லாம் தெரியல. இப்பதான் கோடைன்னு வந்திருக்குதா? 2026 தான் கோடை வந்திருக்குதா தமிழ்நாட்டுக்கு? 2021 இருந்து கோடை காலம் வந்து கொண்டுதான் இருக்குது வருஷா வருஷம். அப்பெல்லாம் 5000 ரூபாய் கொடுக்கல. இப்ப ஏன் கொடுத்திருக்காங்க? எலெக்ஷன் நேரம், எலெக்ஷன் வந்துருச்சு. நீங்க 5000 ரூபாய் கொடுத்தா ஒயின் ஷாப்பை பத்தி மறந்துடுவீங்க. அவர்கள் என்ன வேணா தப்பு செய்யலாம், எவ்வளவு வேணா நம்ம குழந்தைகளை குடிகாரர்கள் ஆக்கலாம். ஆனா 5000 ரூபாய் கொடுத்தா இந்த பெண்கள் மறந்து விடுவார்கள் என்ற தைரியத்துல தான் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. என்னது இது? அதுவும் ஆமா அதேதான். ஒயின் ஷாப்ல நீங்க கொடுத்த பணம் தான் உங்களுக்கு வர வேண்டிய பணம். உங்களுடைய நலத்திட்டங்களுக்காக உங்களுக்கு நல்ல தண்ணீர் கொடுக்க வேண்டும். அதுக்குதான் இந்த காசை செலவு பண்ணிருக்கணும். நல்ல தண்ணி கொடுத்தா விவசாயம் நல்லா பண்ணிருந்தா நீங்க மாசம் 25,000 ரூபாய் நீங்களே சம்பாரிச்சிட்டு இருக்க போறீங்க. எதுக்கு அந்த 5000 ரூபாயும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க? அது எங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க? இந்த பக்கம் கொடுக்குற மாதிரி 5000 ரூபாய் கொடுத்துட்டு, நான் ஒண்ணு சொல்றேன், அந்த இந்த பக்கம் 5000 ரூபாய் கொடுப்பாங்க. அடுத்ததா அதை அப்படியே ஒயின் ஷாப்புக்கு அந்த மாசத்திலே வாங்கிடுவாங்க. அது மட்டும் இல்ல, மின்சார கட்டணம் உயர்வு, பால் கட்டணம், மின்சார கட்டணம் அதிகமாயிடுச்சு. பால் விலை என்ன பழைய மாதிரி இருக்குதா? ஏறிச்சா? வீட்டு வரி, தண்ணீர் வரி, சாலை வரி, எத்தனையோ வரி எல்லாத்தையும் போட்டு வருடம் முழுக்க ஒரு குடும்பத்துல இருந்து 1 லட்சத்துக்கு மேல புடுங்கிடுறாங்க இந்த அரசாங்கம். ஆனா உங்களுக்கு கொடுக்கறது
ஒரு 5000, மாசம் மாசம் ஒரு 1000, இது ஒரு 15,000 25,000 மட்டும்தான் உங்களுக்கு வரும். மிச்சமெல்லாம் அதை விட அதிகமாக நீங்கள் வரிகளை செலுத்துகிறீர்கள். அதை விட நம்ம வீட்டு ஆண் மக்கள் டாஸ்மாக்ல லட்சக்கணக்கில் கொண்டு போய் கொடுக்கறாங்க. ஆனா திருப்பி இலவசம்ன்ற பேர்ல 5000மோ 2000மோ 1000மோ கொடுத்து உங்களை ஏமாற்றுறாங்க. அந்த ஏமாற்று வேலைக்கு நீங்க பலியாக கூடாது. பெண்கள் விழிப்பா இருக்கணும். விஷயம் தெரிஞ்சுக்கோங்க.